நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவும் மாட்டோம். அத ஃபாலோ பண்ணவும் மாட்டோங்க. நம்ம உடம்புல சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம வந்து நம்மளோட உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிற தேடலுக்கு போவோம். அந்த தேடலோட விளைவு தான் நம்ம உடம்புல வந்து அதிக அளவுல சேர்க்க வேண்டிய 2 சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு சுவையும், துவர்ப்பு சுவையும். ஆனா நம்ம மோஸ்ட்லி அத வந்து யாருமே சாப்பிடுறதும் கிடையாது, பயன்படுத்துறதும் கிடையாதுங்க. இந்த ரீசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ சீசன் அப்படிங்கிறங்காட்டி அப்பா வந்து அ வீட்ல இருக்கிற சீலைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் கோடடிச்சு மரம் ஃபுல்லாவே கீழ பூக்கள் வந்து உதிர்ற பூக்கள் வந்து அப்படியே அந்த சீலை துணியில விழுகிற மாரி கட்டி விட்டுருந்தாருங்க. எனக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நெறைய பூக்கள் வந்து சேகரிச்சு வச்சிருந்தாருங்க. இந்த மாரி காத்தடிச்சு விழுகிற பூக்கள் எல்லாம் வந்து இந்த துணியில வந்து கலெக்ட் ஆயிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய தூசிக்கள்லாம் இருக்குங்க. இத கிளீன் பண்றது பெரிய வேல தாங்க. ரொம்ப நேரமா உக்காந்து தேடி தேடி நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். அதில இருக்கிற தூசிகள் எல்லாமே. கல் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல வந்து அந்த துணி வந்து காத்தடிச்சு அப்படின்னா தூக்காம இருக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாருங்க. இந்த மாரி நம்ம துணி வச்சுட்டோம் அப்படின்னா, காத்தடிச்சாலும் பிரச்சனை இல்லாம இருக்குங்க. இந்த பூக்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, சில டைம் பூச்சிகள்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால வந்து அ நல்லா க்ளீன் பண்ணிட்டு, தண்ணீல அலாசி, நிழல்லயே கொஞ்ச நேரம் உலர்த்தினதுக்கப்புறம், இரும்பு வடை சட்டியில வந்து வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, பொன்னிறமா வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்த சீசன் வரைக்கும் நமக்கு வந்து தாராளமா வருங்க. அப்பா பார்த்தீங்கன்னா, அப்பப்போ எடுத்து, அப்பப்போ க்ளீன் பண்ணி, அப்பப்போ வறுத்துருவாருங்க. அவரு வந்து கொஞ்சம் பூக்கள் வந்து அவருக்காக வச்சுட்டு, மீதி வந்து இந்த டைம் நான் ஊருக்கு போம்போது எனக்கு கொஞ்சம் பூக்களும் குடுத்து விட்டாங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் வறுக்கும்போது நம்ம இதனோட நெடி வந்து ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சுங்க. ஒரு 2, 3 டைம் அங்கேயே நின்னுட்டு இருந்தங்காட்டி, அது வந்து அந்த நெடி வந்து எனக்கு மணமா மாற ஆரம்பிச்சுருச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதோட ஸ்மெல் வந்து. இது வந்து பொன்னிறமா வறுத்துட்டோம் அப்டின்னா, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குதுங்க. நான் வந்து சாப்பிட்டு பாருன்னு அப்பா குடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. கொஞ்சம் கசப்பு இருக்குதுங்க. பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா சாப்பிட்டு தாங்க ஆகணும். இந்த இயர்லேருந்து நாங்க வேப்பம்பூவ வந்து உணவா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுல இருக்கோங்க. நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது, நம்ம எந்த ஒரு உணவையுமே கண்டுக்க மாட்டோங்க. பிடிக்கல, பிடிக்கல, பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெறைய உணவுகள ரிஜெக்ட் பண்ணிருவோம். ஆனா உடம்பு ஆரோக்கியமற்ற தன்மை அடையும்போது, அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இந்த உணவுகளெல்லாம் நீங்க கண்டிப்பா சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அப்பா வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு உடம்ப வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்போங்க. ஆனா அது ரொம்ப வந்து ஒரு கொடுமையான செயல் தான். அதுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம உடம்ப சரியான முறையில பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலையே வராதுங்க.